வெல்கம் டு எட்டுகோப். இன்றைக்கி நம்ம 2023 நடந்த டிஆர்பி கொஷினில் தமிழ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? சரி, வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்த்துலாம். நம்ம வேட்டுகோப் சார்பாக வே டு வின், ஓகேங்களா, வே டு வின் டெஸ்ட்டு நடக்குது. ஓகேங்களா? ஆன்லைன் மூலிமா தான் நம்ம நடத்துகிறோம். நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் நல்லா எழுத ஆல் த பெஸ்ட். இதுக்கு ப்ரைஸ் 1000 ருபீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸ் 1000 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸாம் ரொம்ப ஜென்யூனாக நல்லா எழுதுனீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 1000 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இது 30 ரூபா கட்டி என்ட்ரி ஃபீஸ் கட்டி சேரணும். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஒரு வாட்டி உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். சப்போஸ் இது வரைக்கும் யாருன்னா பார்க்கல அப்படின்னா பார்த்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுத ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? நான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். லாஸ்ட் எண்டிங்கில் கூட நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கொஷின் முடிஞ்ச உடனே போயிடாதீங்க. லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். ஓகேங்களா? அது ரிலேட்டடானது ஏதாவது நான் சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். முதல் இலக்கண நூலை எழுதியவர் தொல்காப்பியர். நம்மளுக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் டிஆர்பியில் தமிழ் கேட்குறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் எப்படி தமிழ் படிக்கணும்னு குழம்பி போயிருக்கீங்க. இப்போ குரூப் 4 கேட்ட மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒன்றும் கொஷின் ரெடி பண்ணல. டிஆர்பியோ இல்லை எஸ்ஆர்பியோ அந்த போர்டு தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய ஈஸியாக கேட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின் பேப்பர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ் வீரமாமுனிவர் அவர்கள் தமிழில் முதலில் வெளியிட்ட நூல் எது? சதுரகராதி. ஓகேங்களா? தமிழில் வெளியிட்ட முதல் நூல் சதுரகராதி. ஓகேங்களா? தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. ஓகேங்களா? அடுத்தது 192. ஓகேங்களா? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா? சா அகத்தியலிங்கம். அதாவது மொழிகளின் காட்சி சாலை. ஓகேங்களா? மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னா நம்ம இந்தியாவில் பல பேர் பலவிதமான மொழிகளை பேசுகிறவங்க. ஓகேங்களா? பல பேர் பலவிதமான லாங்குவேஜ் பேசுகிறோம். ஓகேங்களா? பல பேர் பலவிதமான லாங்குவேஜ் பேசுகிறோம். அதனால் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி சா அகத்தியலிங்கம் சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது 193. ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விற்கும் என் அம்மை என்று கூறியவர் கம்பர். ஓகேங்களா? என்று கூறியவர் கம்பர். இந்த கோட்டு இதெல்லாமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஆயக்கலைகள் 64. ஏன்னா ஒரு சில கொஷினில் ஆயக்கலைகள் எத்தனை? 64. ஓகேங்களா? அப்போது 14 கீழ்கணக்கு நூல்கள். இதில் 14 என்பது என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. 14னா 18. ஓகேங்களா? ஆயக்கலைகள் 64. ஓகேங்களா? அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். நம்ம பார்த்த 3 கொஷின் பேப்பர்லையுமே இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். திராவிட மொழி குடும்பத்தை பற்றி ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலுமே தமிழ்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதே தான் கேட்பாங்கன்றது இல்லை. ஓகேங்களா? இந்த நூலை எப்போ எழுதினாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்போது கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். ஓகேங்களா? அடுத்தது 195வது கொஷின். தமிழ் சிறுகதை தந்தை என்று புகழுக்குரியவர் புதுமை பித்தன். ஓகேங்களா? புதுமை பித்தன். நம்மளோட 10th புக்கில் ஜெயகாந்தன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜெயகாந்தன். இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஆப்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? புதுமை பித்தன் தான் சிறுகதையின் தந்தை. ஓகேங்களா? அடுத்தது 196வது கொஷின். சிறுபான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஒய்மான் நல்லிய கோடன். ஓகேங்களா? ஒய்மான் நல்லிய கோடன். ஓகேங்களா? பாட்டுடை தலைவன். சிறுபான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் ஒய்மான் நல்லிய கோடன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். 198வது கொஷின். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் அறிஞர் உவே சாமிநாதர். ஓகேங்களா? தமிழ் தாத்தா உவே சாமிநாதர். ஏன் அப்படின்னா ஏட்டில், அதாவது ஓலைச்சுவடியெல்லாம் அழிஞ்சு போகிற நிலைமையில்
அது எல்லாத்தையுமே மீட்டு பதிப்பித்து இப்போ நம்மலாம் இந்த 10 பாட்டு, 8 தொகை, 17 மேற்கணக்கு நூல், 17 கீழ்கணக்கு நூல்லாம் படிக்கிறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா இந்த உவே சாமிநாதன் அவர்கள் தான். ஓகேங்களா. இப்போ வந்து குரூப் 4 வந்து ரொம்ப டஃப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது உவேசாகிட்ட இருந்த ஓலைச்சுவடி எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்குது, அந்த ஓலைச்சுவடிலேருந்து தான் இப்போ கொஷின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அப்போது இந்த உவே சாமிநாதர் என்றவர் தான் நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே ஏட்டில் அழிஞ்சு போகிற ஓலைச்சுவடியோட அழிஞ்சு போகிற நிலைமையில் இருந்ததை அச்சு கோர்த்து பதிப்பித்து வெளியிட்டவர். ஓகேங்களா. அதனால தான் தமிழ் தாத்தான்னு அவரை சொல்கிறோம். ஓகேங்களா. தமிழ் தாத்தா உவே சாமிநாதர். ஓகேங்களா. தமிழ் தாத்தா உவே சாமிநாதர். இவருக்கு இன்னொரு பேர் வந்து கும்பமுனின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. கும்பமுனி அப்படின்ற இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் எக்ஸ்ட்ரா டாபிக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருக்கு இன்னொரு பேர் கும்பமுனி, தமிழ் தாத்தா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 199 நான்மணிக்கு அடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இந்த 2025 நடந்த குரூப் 4ல் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நான்மணி கடிகையின் ஆசிரியர் வெறும் நாகனார் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. வெறும் நாகனார் மட்டும் கொடுத்துருந்தாங்க. சில பேர் வந்து யோசிச்சு போடாமல் வந்திருப்பாங்க. விளம்பின்றது அவர் ஊர் பேர். ஓகேங்களா. விளம்பின்றது அவர் ஊர் பேர், நாகனார் தான் அவர் பேர். ஓகேங்களா. அப்போது விளம்பி நாகனார். ஓகேங்களா. ஒரு சில பேரோட ஊர் பேர் ஒட்டி வரும், அதோட இவர் பேர் விளம்பி நாகனார். ஓகேங்களா. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இந்த கொஸ்டின் குரூப் 4ல் இப்போ நடந்த 2025 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஓகேங்களா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் மற்ற காம்படிஷன் எக்ஸாம் இப்போ குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாமில் வர தமிழ் கொஷின் மட்டும் நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அதில் தமிழ் கொஷினை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஆர்பிக்கோ இல்லை எஸ்ஆர்பிக்கோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போது முத்தையா. எது ஒன்றுமே நம்ம படிக்கிறது எது ஒன்றுமே வேஸ்ட்டாக போகாது. ஓகேங்களா. இப்போ சப்போஸ் நீங்கள் எப்போயோ இந்த கொஷின் பேப்பர் கிடச்சி இந்த தமிழ் கொஷின் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த குரூப் 4ல் நம்ம போட்டிருக்கலாம்ல ஒரு கொஷின். ஓகேங்களா. ஒரு கொஷின் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கலாம்ல. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆனால் சம்மந்தமே இல்லை. இது ஒரு டிஆர்பி கொஷின். ஓகேங்களா. இது ஒரு டிஆர்பி கொஷின். நம்ம டிஆர்பி கொஷின் படிக்கிறோம், ஆனால் அது குரூப் 4க்கு யூஸ் ஆகுதுல்ல, குரூப் 4 தமிழுக்கு யூஸ் ஆகுதுல்ல. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம படிக்கிறது எக்காலத்துக்குமே வேஸ்ட்டாக போகாது. அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் அது இருக்குது. ஓகேங்களா. இப்போ கால்டுவெல் தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் தமிழ் தாத்தா இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த உவே சாமிநாதர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து என் சரிதம். ஓகேங்களா. என் சரிதம், என் சரிதம் அப்படின்ற பேரில் விகடன், ஆனந்த விகடன் இருக்குல்ல, அதில் வார இதழாக எழுதிக்கிட்டு வந்தார். ஓகேங்களா. இதுவுமே கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின். உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாறு நூல் என்ன அப்படின்னா என் சரிதம். ஓகேங்களா. என் சரிதம். ஓகேங்களா. என் சரிதம். இதுவே என் கதை. இதுவே என் கதை. என் கதை அப்படின்ற பேரில் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை இதுவாக எழுதிட்டு வந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஓகேங்களா. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஓகேங்களா. இவர் வந்து அரசவை கவிஞர்னு சொல்லுவாங்க, ஆஸ்தான கவி அப்படின்னு சொல்லுவாங்க, காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நம்பு யாரும் சேரும் என்ற மாதிரி ஒரு பாட்டு வரும்ல, அதெல்லாம் இவர் தான் பாடியிருப்பார். ஓகேங்களா. அதனால தான் இவர் வந்து காந்தி மேலே ரொம்ப பற்று வச்சிருப்பார். இந்த ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்தி மேலே ரொம்ப பற்று வச்சிருப்பாரு. அதனால இவர் வந்து காந்திய கவிஞர்னு அழைச்சாங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இது வந்து வேஸ்டான டாபிக்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில கொஷின் பேப்பரில் காந்திய கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. காந்திய கவிஞர்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இந்த பாடலை எழுதியது யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இதை நான் ஏன் ரிலேட்டட் பண்ணேன் அப்படின்னா காம்படிஷன் எக்ஸாமில் என் கதை, என் சரிதம். ஓகேங்களா. என் கதை, என் சரிதம். இப்போது என் கதை என்னும்
என்னும் தலைப்பில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் யார் போடுவீங்க? இல்லை என் சரிதம் என்னும் தலைப்பில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி வந்தவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்னன்னு போடணும். ஓகேங்களா? என் சரிதம்னு வந்துச்சுன்னா ஊவேசா போடணும். ஓகேங்களா? ஊவே சாமிநாதர் ஐயர்னு போடணும். ஊவேசா அப்படின்னு போடணும். இதுவே என் கதை அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நம்ம படிச்சு தான் ஆகணும். ஒன்றத்தோட ஒன்று ரிலேட்டட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். இது எதுவுமே நான் வேஸ்ட்டான பாயிண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் குழப்பறதுக்காகவே நம்மளை மேட்ச் த ஃபாலோவிங்கில் இல்லை கூற்று காரணத்தில் கூப்பிட்டு கேட்டுருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு கொஷின் கூட இன்னொரு கொஷின் ரிலேட்டட் ஆகி தான் இருக்கும். நம்ம அதை அப்படி படித்தா தான் நம்ம நிறைய டேட்டாஸ் படிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் கிடச்சா அதில் இருக்க தமிழ் கொஷின்ஸும் நான் போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.